ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். என்னடா பாட்டில் என்னத்தையோ கருப்பு கலரில் காட்டுறா அப்படின்னு பார்க்குறீங்களா? இது என்னமோ கிடையாது. வீட்டிலேயே ஹோம்மேடாக ரெடி பண்ண ஹேர் ஆயில். நிறைய ஹேர் ஆயில்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய போய்கிட்டு இருக்கு. இது வந்து எங்களுடைய லைஃப் ஸ்டைலில் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில். நான் எந்த மாதிரி மெத்தடில் வந்து நான் ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் ஒன் பை ஒன்னாக என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வந்து பாருங்கள். நான் ஒன்று ஒன்றா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சின்ன வெங்காயம், பெரிய நெல்லிக்காய், கற்றாழை, கொய்யா இலை, முருங்கைக்கீரை, இது வந்து கரிசலாங்கண்ணி பொடி. இது நேச்சுரலாக கிடைக்காதனால நான் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கிட்டேன். இது வந்து செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, மருதாணி, வெட்டி வேறு, இது நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கிட்டேன். கருவேப்பிலை, இது வந்து வெற்றிலை, ஆவாரம் பூ, வேப்பிலை. அதுக்கடுத்து வந்து நான் வெந்தயத்தை ஊற வச்சுருக்கேன். இதுதான் ஃபைனல். நம்ம வந்து இதுக்கடுத்து நம்ம ஆயில் எப்படி ரெடி பண்ணணுங்கிறது ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இரும்பு கடாயில் நம்ம வந்து ஒரு 1.5 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும். பியூர் செக்கில் ஆட்டின ஒரிஜினல் எண்ணெய் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? எப்போ வந்து எல்லாருமே செக்கில் ஆட்டின எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இதோட ஒரு 1.5 லிட்டர் எண்ணெய்க்கு நம்ம இதோட 200 ml விளக்கு எண்ணெய் எடுத்துக்கிறோம். இதுவுமே வந்து செக்கில் ஆட்டின பியூர் விளக்கெண்ணெய் தான். ஓகேங்களா? எல்லாருமே வந்து பியூர் விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. 1.5 லிட்டரு தேங்காய் எண்ணெய்க்கு. லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாமே ஆட் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம லைட்டாக இடித்து எடுத்துக்குவோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆயில் வந்து ரொம்ப ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக ஹீட் இருக்கையிலேயே நம்ம வந்து எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறணும். ஓகேங்களா? எல்லாத்தையும் வந்து போட்டுருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் வந்து போட்டிங்கன்னா அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து இதாகும். இல்லைனா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா அதிகமான ஹீட்டை வர ஆரம்பிச்சிருமா, நம்ம போடையில் அதிகமாக பொங்க ஆரம்பிக்கும். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு எல்லாமே போடுங்க. எல்லாத்தையும் போட்டதோட நம்மளுக்கு வந்து ஹீட் கம்மியாயிரும். ஏன்னா வந்து எல்லாமே வந்து கூலிங்காக இருக்கிற ஐட்டம் தானே. எல்லாமே போட்டதோட வந்து ஹீட் கம்மியாயிரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹீட் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நல்லா பாயில் ஆகும். நல்லா பாயில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேங்களா? டைம் ஆகும். அதனால் நம்ம வந்து பொறுமையாக வந்து ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் பண்ணணும். எல்லாம் போட்டாச்சு. இதில் குக் ஆகிக்கிட்டு இருக்குது. இதில் வந்து நம்ம வெந்தயமும் கரிசலாங்கண்ணியும் ஆட் பண்ணணும். வெந்தயம் ஆட் பண்ணியாச்சு. கரிசலாங்கண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் பாயில் ஆகினதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கரிசலாங்கண்ணி பொடியை வந்து ஆட் பண்ணியாச்சு. கரிசலாங்கண்ணி பொடி எவ்வளோ எடுக்கணும்னா 50 கிராம் எடுத்துக்கணும். இதையும் ஃபைனலாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் நேரம் வந்து அங்கங்கே மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் வந்து எல்லாமே வந்து நல்லா வந்து பாயில் ஆகும். இது வந்து ஒரு 90% பாயில் நல்லா வந்து குக் பண்ணணும். இதுலேயே வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க. நல்லா வந்து அங்கிட்டு இங்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து எல்லாமே ஒரே மாதிரி வந்து குக் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை ஓவர் நைட் வந்து அதே பேன்லேயே வந்து வச்சிடணும். நம்ம வந்து மார்னிங் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எல்லாருமே வந்து ஆயில் யூஸ் பண்ணுறது வந்து பெரிய விஷயமே கிடையாது. இது என்ன அப்படின்னா நம்ம வந்து இன்டேக்காகவும் வந்து நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் தான் இன்டேக்காக நம்ம ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிற மூலிமா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து 100% வந்து நம்மளுக்கு வந்து அந்த ரிசல்ட்டுங்கிறது கிடைக்கும். ஆயில் யூஸ் பண்ணுறதுனால ஒரு 50% நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா, நம்ம வந்து இன்டேக்காக நம்ம ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிற மூலிமாவும் நம்மளுக்கு வந்து 50% நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? 50% வந்து குக் ஆகிருச்சு. நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டு காலையில் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஃபைனலி நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கிட்டாச்சு. எனக்கு வந்து ஹேர் ஆயில் பாட்டில் கிடைக்காதனால நான் ஆயில் வாங்கின பாட்டில்லையே நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். லாஸ்ட் டைம் வந்து என்கிட்ட ஒருத்தவங்க வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருந்தாங்க. நான் யூஸ் பண்ணுறத பார்த்து அவங்க கேட்டிருந்தாங்க, "எனக்கு கொடுங்க சிஸ்டர், நானும் யூஸ் பண்ணி பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணாங்க. ஃபாரின் தான் அவங்க. யூஸ் பண்ணிவிட்டு "நல்லாயிருக்கு சிஸ்டர், எனக்கு அகைன் வந்து செஞ்சு கொடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னனால நான் வந்து அகைன் செஞ்சேன். சரி, நம்ம வீடியோ எடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். எல்லோரும் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.